மற்ற பிள்ளைகளும் வரட்டும், கொஞ்சம் பார்ப்போம். லாஸ்ட் வீக் படிச்சது ஞாபகப்படுத்த ரெடியாங்க பிள்ளைகள்? ஓகே பிள்ளைகள், ரெடியா? எல்லாம் வந்துட்டாங்களா? வர இருக்காங்களா? குட் ஈவினிங் சார். நான் இன்னைக்கு தான் கிளாஸ் ஜாயின் பண்றேன். இன்றைக்கா ஜாயின் ஆகிறீங்க? இப்பதான் ஜாயின் ஆனீங்களா? இன்றைக்கா இல்லை, முதல் கிளாஸா? முதல் கிளாஸ் ஜாயின் ஆனேன் சார். ஓகே ஓகே ரைட். இப்போ தான் நம்மளோட பிள்ளைகள் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு நிமிஷம் பார்ப்போம், வார்த்தையோட நம்ம தொடங்குவோம். கிளாஸ்ல படிச்ச விஷயங்களை விளங்கப்படுத்த ரெடியா இருக்கீங்களா? ஆன்சர் போடுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் அமானி. சத்தனா ஆரம்பிங்க. என்ன விளங்கப்படுத்த போறீங்க லாஸ்ட் வீக் படிச்சதை? வேகமா சார். சொல்லுங்க சத்தனா, என்ன படிச்சோம் கடைசியா படிச்சது அப்படி விளங்கப்படுத்துங்க. சார், நான் கடைசி கிளாஸ் வரல, அதுக்கு முன்னுக்கு இருக்கிறத விளங்கப்படுத்தணுமா? ஓகே ஓகே சார். இலங்கையின் கரையோர பிரதேசத்தை கைப்பற்றி ஆட்சி செய்த ஐரோப்பிய இனத்தவர்களை குறிப்பிடுக. போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர். 16ஆம் நூற்றாண்டில் ஒல்லாந்தர் எவ்வாறான வர்த்தகத்தை மேற்கொண்டனர்? போர்த்துகேயர் ஆசியாவிலிருந்து கொண்டு சென்ற வாசனை பொருட்கள் உட்பட வர்த்தக பொருட்களை போர்த்துகலின் லிஸ்பன் துறைமுகத்தில் வாங்கி மற்ற நாடுகளுக்கு விற்கும் வர்த்தகத்தை மேற்கொண்டனர். ஒல்லாந்து அக்கால பகுதியில் எந்த நாட்டின் கீழ்ப்பட்டதாக காணப்பட்டது? ஸ்பானியா. ஒல்லாந்தரது பிரதான சமயம் எது? புரட்டஸ்தாந்து. ஒல்லாந்தர் லிஸ்பன் துறைமுகத்திற்கு வருவதற்கு தடை விதித்த மன்னன் யார்? 2ஆம் பிலிப் மன்னன். ஒல்லாந்தர் எத்தனையாம் ஆண்டு தொடக்கம் ஆசியாவுக்கு வர தொடங்கினர்? 1595ஆம் ஆண்டு தொடக்கம். ஒல்லாந்த மன்னனால் 1602ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட வர்த்தக சங்கம் எது? ஒல்லாந்த கீழைத்தேய வர்த்தக சங்கம். ஒல்லாந்தர் தமது கீழைத்தேய மத்திய நிலையத்தை எங்கு அமைத்துக் கொண்டனர்? ஜாவா தீவின் பத்தேவியாவில். 1602ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கண்டிய மன்னன் முதலாம் விமலதர்ம சூரியனை சந்தித்த ஒல்லாந்த தூதுவர்களை குறிப்பிடுக. குட் மார்னிங் சொல்றது. குட் ஈவினிங் ரிஃப்னி. குட் ஈவினிங். ஓகே ஜோரிஸ் வான் ஸ்பில்பேஜன் சீப்பல்தவட். செனரத் மன்னனின் காலத்தில் எத்தனை ஒல்லாந்த தூதுக்குழுக்கள் மன்னனை சந்தித்தன? 2. போர்த்துகேயரை இந்நாட்டிலிருந்து வெளியேற்றுவதில் தனது நோக்கமாக செயற்பட்ட மன்னன் யார்? 2ஆம் ராஜசிங்க மன்னன். போர்த்துகேயரை வெளியேற்ற மன்னனுக்கு ஒல்லாந்தர் உதவியமையினால் மன்னர் எதை வழங்குவதாக இணக்கம் தெரிவித்தார்? கருவா உடன்படிக்கை. கிழக்கு கடற்கரையில் ஒரு துறைமுகம். ஒல்லாந்த இராசதானியுடன் நீண்ட காலம் நட்புறவு கொண்டிருந்த ஐரோப்பிய இனத்தவர் யார்? ஒல்லாந்தர். ஒல்லாந்தர் கண்டி இராசதானியுடன் எவ்வாறான தொடர்புகளை கொண்டிருந்தனர்? தூது தொடர்பு, கடித பரிமாற்றம். எந்த கால பகுதியில் இருந்து இலங்கையின் கரையோர பிரதேசத்தை நிர்வகித்த ஒல்லாந்த அதிகாரிகளுக்கு கண்டி ராஜ்யத்தின் வலிமை பற்றிய அறிவு இருக்கவில்லை. 1658 தொடக்கம்
1675 ஆண்டு வரை ஆட்சி செய்தவர்களுக்கு. 2ஆம் ராஜசிங்க மன்னன் எத்தனையாம் ஆண்டு தொடக்கம் ஒல்லாந்தரை தாக்க ஆரம்பித்தான்? 1670 ஆண்டு. எந்த மன்னனது காலம் தொடக்கம் கண்டி ராசதானிக்கும் ஒல்லாந்தருக்கும் இடையே தூது தொடர்பு நிலையை வந்தது? முதலாம் விமலதர்ம சூரியா. ஜெனரல் ஜெராட் ஹல்ப்டின் தூது பயணத்தின் முக்கியத்துவம் பெற்றமைக்கான காரணங்களை குறிப்பிடுக. ஒல்லாந்தருக்கும் மன்னனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு நிலவியமை. போர்த்துகீரை முற்றாக இலங்கையில் இருந்து அகற்றப்படாமல் இருந்தமை. 2ஆம் ராஜசிங்க மன்னனின் பின்னர் ஒல்லாந்தருடன் தூது தொடர்பு கொண்டிருந்த கண்டிய மன்னர்களை தருக. 2ஆம் விமலதர்ம சூரிய மன்னன், ராஜாதி ராஜசிங்க மன்னன், ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்க மன்னர். தூது பயணங்களின் போது முக்கியத்துவம் பெற்ற விடயங்கள் யாவை? இரு சாரார்களுக்கும் பரிசுகளை பரிமாறிக்கொள்ளுதல், நல்லுறவை வெளிப்படுத்துதல், தூதுவர்களின் கோரிக்கைகளுக்கு மறுபகுதியினர் செவிமடுத்தல், இரு சாரார்களுக்கும் ஏற்படும் சிக்கல்கள் பற்றி கலந்துரையாடுதல். ஒல்லாந்தர் தமது கடிதங்களில் மன்னனை எவ்வாறு குறிப்பிட்டார்? சிங்களாதீஸ்வரர். 1656ஆம் ஆண்டு ஜெனரல் ஜெராட் ஹல்ப்டின் தூது பயணத்தின் போது ஒல்லாந்தரால் மன்னனுக்கு வழங்கப்பட்ட பரிசில்கள் யாவை? 2 குதிரைகள், சந்தனக்கட்டை, போர்த்துகேயிடமிருந்து கைப்பற்றிய கொடி, பாரசீக ஈட்டிவெள்ளி 2 சோடி, பாரசீக செம்மறியாடுகள் 2, மேனிய சில மிருகங்களும். மன்னன் ஒல்லாந்தருக்கு வழங்கிய பரிசில்களை குறிப்பிடுக. தங்கச்சங்கிலி, மோதிரம், தங்க பாதணி. சார் அவ்வளவுதான். ஓகேயா? ஓகே சாத்தனா, ரைட். இப்ப நாங்க இந்த முதலாவது பாடம் முடிச்சிட்டோம். இன்னைக்கு புதிதாக வந்தவங்க இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன். எஸ் சைனா. ஓகே ஐனா, குட் ஈவினிங். இன்னைக்கு யாரும் புதிதாக வந்திருக்கிறீங்க? ரிஃப்னி. என்ன பேரு? நானும் புதுசு சார். சதுர்ஷா சார். சதுர்ஷா எங்க ஊருங்கடா? திகன சார். திகன் எங்க? திகன டவுன்ல சார். ரஜவேல ஸ்கூலா? ஓ சார். ஓகே ரைட். சதுர்ஷா பேர யார் இருக்கிறீங்க? புதுசா சொன்னீங்க. இப்ப பேர சொல்லுங்க. கவிந்தன் சார். கவிந்தன் எங்க ஊர்? கொழும்பு சார். கொழும்பு எங்க? என்ன ஸ்கூல்? ராயல் காலேஜ். கொழும்பு ராயல். ஓகே வெரி குட். ரைட். வேற யார் இருக்கிறீங்க? வேற பேர் ஒன்று பார்த்தேன். ரிஃப்னி. எங்க ஊர் உங்களோட? கலாவிவ அனுராதபுரம் அப்படிதானே? முக்கியமான ஒரு ஆறுக்கு பக்கத்துல இருக்கிறீங்க. குளத்துக்கு பக்கத்துலயா கலாவோயாவுக்கு பக்கத்துலயா? குளத்துக்கு பக்கத்துல மிகப்பெரிய ஒரு குளம் இல்லையா? கலாவாவி. யார் கட்டியது? தாதுசேனன் மன்னன் கட்டிய ஒரு குளம். நாங்க போய் பாடத்துல படிக்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்துல இலங்கையில இருக்கிற பாரிய குளங்கள்ல முக்கியமான ஒரு குளம் கலாவாவி. அந்த குளத்துக்கு பக்கத்துல இருக்கிறார் நம்மளோட ரிஷ்ணி. ஒரு நாள் சுற்றுப்பயணம் போனா அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வாங்க எல்லாத்தையும். அந்த ஏரியாவில் இருக்கிற குளங்கள்ல, அதுவும் அனுராதபுரத்துல கட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு குளம். கலாவோயாவை மறைத்து கட்டப்பட்ட ஒரு குளம். முக்கியமான இடம். நல்ல விஷயம். ரைட். இப்ப புதியாக்கள் மைக் ஆஃப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தேவையான சந்தர்ப்பத்துல மைக் ஆன் பண்ணி கதைங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா. அப்ப முதலாவது பாடம் முடிச்சிட்டோம். நான் சின்ன ரிவிஷன் ஒன்று இந்த பிடிஎஃப் போட்டு அந்த ரிவிஷனை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் 2வது பாடத்துக்கு போவோம். இதுல இலங்கை ஆட்சி செய்த ஐரோப்பிய இனத்தவர்கள் 3 பேர் இருக்கிறாங்க. போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர். இவங்க வந்த காலம், இவங்க ஒவ்வொருவரும் வருகை தந்த காலங்கள் இங்கே போடப்பட்டிருக்கிறது. 1505ஆம் ஆண்டு போர்த்துகேயரும், 1658ஆம் ஆண்டு போர்த்துகேயரிடமிருந்து இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்களை கைப்பற்றிய ஆண்டு தான் 1658. ஆனா ஒல்லாந்தர் இலங்கைக்கு வந்த ஆண்டு 1638ஆம் ஆண்டே வந்துட்டாங்க. 1638ஆம் ஆண்டு. குட் ஈவினிங். 1638 வந்து அதுல இருந்து போர்த்துகேயர் சில கோட்டைகளை கைப்பற்றிய பிறகு மீண்டும் 20 வருட காலம் அவங்க என்ன செய்ய வேண்டியிருந்தது? காத்திருக்க வேண்டியிருந்தது. மன்னனோடு இடம்பெற்ற கருத்து முரண்பாடு காரணமாக இருந்து அதுக்கு பிறகு 2ஆம் ராஜசிங்கன்
ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மீண்டும் 1658ஆம் ஆண்டு முழுமையாக போர்த்துகேயர் இலங்கையிலிருந்து விரட்டிட்டு அவங்க ஒல்லாந்தர் கைப்பற்றி கொண்டாங்க. 1795ஆம் ஆண்டு ஆங்கிலேயர் ஒல்லாந்தரிடமிருந்து திருகோணமலை துறைமுகத்தை கைப்பற்றி கொண்டு 96ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரையில முழு கரையோர பிரதேசங்களையும் ஒல்லாந்தரிடம் வந்து ஆங்கிலேயர் கைப்பற்றி கொண்ட வருஷம் தான் இது. அவங்க வருகை தந்து முழு பிரதேசங்களையும் கைப்பற்றிய ஆண்டுகள் தான் இங்க போடப்பட்டிருக்கு. இது மேலோட்டமா தான் சொல்லும் பிள்ளைகள். என்னன்னு பெரிய பாடத்தை நாங்கள் முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த ஒரு சுருக்கமாக ஒரு விளக்கம் அதை சொல்லிட்டு போவோம். ஒல்லாந்தருடைய தாயகம் ஒல்லாந்து. பக்கத்துல இருக்க இந்த ஐரோப்பிய நாடுகள் தான் இது. போர்த்துக்கல், ஸ்பானியா, பெல்ஜியம் இப்படி இருக்கிற நாடுகள் பாருங்க. போர்த்துக்கல் கடலோடு உள்ள நாடு, இஸ்பானியாவும் கடலோடு உள்ள நாடு, பிரான்சும் கடல் இருக்கிறது. அப்படியே இந்த நாடுகள் மேல் பக்கம் ஒல்லாந்து இருக்கிறது. எல்லாமே கடல் பயணங்கள்ல ஈடுபட்ட நாடுகள். அதனால தான் இந்த நாடுகான் பயணத்துல முதலாவது ஈடுபட்ட நாடுன்னு சொல்றது போர்த்துக்கல், ஸ்பானியா. இவங்க 2 பேரும் தான் முதலாவது இடம்பெற்ற நாடுகான் பயணத்தில் ஈடுபட்ட நாடு. அதுக்கு பிறகுதான் ஒல்லாந்தர், பிரான்சியர் எல்லாம் வருகை தந்தது. இதுக்கெல்லாம் காரணம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். கொஞ்சம் போடுங்க சார். பரவா சொல்லுங்க பரவா. இதுக்கு போட்ட ஸ்கிரீன் கொஞ்சம் போடுங்க சார். ஓகே சார். இதா வேணும். ஓம் சார். அதை எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே சார். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க. இது ஒல்லாந்தர் ஆசியாவுக்கு வருகை தந்தமைக்கான காரணங்கள். இது நான் விளங்கப்படுத்தியிருக்கிறேன். இஸ்பானியாவிடமிருந்து தாங்கள் விடுதலை பெறுவதற்காக சுதந்திர போராட்டம் ஈடுபடுறாங்க. அந்த சந்தர்ப்பத்துல ஒரு போராட்டத்துக்கு மத்தியில இருக்கும்போது அவங்க ஒல்லாந்தர்கள் போர்த்துக்கலுடைய துறைமுகமான லிஸ்பன்ல போய் தான் பொருட்களை கொண்டு வந்து விற்பனை செய்கிறாங்க. இஸ்பானியாவுக்கும் ஒல்லாந்துக்கும் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக ஒரு சந்தர்ப்பத்தில் இஸ்பானிய மன்னன் 2ஆம் பிலிப் ஒரு அரச உரிமையின் பேர்ல எங்க வருகிறான்? போர்த்துக்கலுக்கு மன்னனாக வருகின்றான். ஆகவே ஒல்லாந்தர்களை போர்த்துகேயர் துறைமுகத்துக்கு லிஸ்பனுக்கு பொருட்களை வாங்க வருவதை தடை செய்தான். இதன் காரணமாக ஒல்லாந்தர் அந்த பொருட்கள் விற்பனை செய்கிற இடங்களை நோக்கி வர வேண்டிய இருந்தது. அதனாலதான் ஒல்லாந்தர் ஆசியாவுக்கு வர வேண்டிய காரணமாக அமைஞ்சது. இதெல்லாம் இந்த 2ஆம் பிலிப் மன்னன் சம்பந்தமா இப்ப நான் சொன்னேன். போர்த்துகேயர் கத்தோலிக்க சமயத்தை சார்ந்தவர்கள், ஒல்லாந்தர்கள் புரொட்டஸ்டாந்த மதத்தை சார்ந்தவர்கள். அப்ப அவங்களுக்கு மத ரீதியான முரண்பாடும் அங்கே இருந்தது. போர்த்துகேயர் ஒரு நூற்றாண்டுக்கு பிறகுதான் ஒல்லாந்தர் ஆசியாவுக்கு வந்தாங்க. அதே காலகட்டத்தில் அவங்களால வர முடியல, வர்றதுக்கு கிடைக்கல. சரி பாருங்க, அவங்க ஆசியாவுக்கு வருகை தந்தமைக்கான காரணங்கள் வர்த்தக பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக, தங்களது மதத்தை பரப்புவதற்காக, புகழை ஈட்டிக் கொள்வதற்காக. இந்த நோக்கம் 3 ஐரோப்பியரும் ஆசியாவுக்கு வருகை தந்தது. சாரி, எக்ஸோமி ஸ்கிரீன்ல ஒன்னும் டொட் வைக்க வேணாம், ஸ்கிரீன்ல வர வேணாம், முதலே சொல்லியிருக்கிறேன். இந்த எல்லாருமே ஆசியாவுக்கு வருகை தந்த போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர், பிரான்சியர் இவங்களுடைய நோக்கமாக இருந்தது இந்த 3 நோக்கம்தான். வர்த்தக பொருட்களை பெற்றுக்கொள்வது, தங்களது மதத்தை பரப்புறது, புகழை ஈட்டிக் கொள்வது. இந்த 3 நோக்கத்துக்காக தான் அவங்க ஆசியாவுக்கு வருகை தந்தாங்க. இந்த 3 நோக்கத்துக்காக ஆசியாவுக்கு வருகை தந்தவங்க தங்களுடைய செயற்பாடுகளை தொடர்ந்து கொண்டு நடத்தினாங்க. அதன் பிரகாரம் அவங்க நாடுகளை கைப்பற்றி கொள்ள கூடியதாக இருந்தது. பாருங்க, இதுதான் விஎஸ்சி ஒல்லாந்தருடைய கிளைத்தேய வர்த்தக சங்கம். விஎஸ்சி சங்கம் 1602ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. அதனுடைய இலச்சினம் சின்னம் தான் இது, இலச்சினை தான் இது விஓசி. பாருங்க, சங்கத்துக்கு விஓசி சங்கத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்த அதிகாரம், அப்போ ஒல்லாந்தருக்கு கிடைக்கப்பட்டிருந்த அதிகாரம் ஆசியாக்குள்ள வர்த்தகத்தை மேற்கொள்றல், நாடுகளை கைப்பற்றல், கோட்டைகளை அமைத்தல், ஆளுநர்கள் நியமித்தல், உரிய பிரதேசங்களை நிர்வகித்தல் போன்ற அதிகாரங்கள் விஓசிக்கு கிடைத்தது. விஓசி சங்கத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்த அதிகாரங்களாக அது இருந்தது. அதுக்கு பிறகு கண்டி அரசர்கள் ஒல்லாந்தர் உதவியை நாடினாங்க. அதுக்கு உதாரணம் 1ஆம் விமல தர்ம சூரியன் ஒல்லாந்தர் உதவியை நாடினான். பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தையில பெரிய வெற்றி கிடைக்கல. அதாவது வெற்றி பேச்சுவார்த்தை ஓகே சரி, ஆனா போயிட்டு திரும்பி ஸ்பில்பர்ஜன் 1ஆம் விமல தர்ம சூரியனோட பேசிட்டு கதைச்சி எல்லாம் போர்த்துகேயரை விரட்டுறதுக்கு தனக்கு உதவி செய்வதாக சொல்லிட்டு ஒல்லாந்துக்கு போயிட்டார். 3 மாதத்துக்கு பிறகு மீண்டும் சீபெல் த வாட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒல்லாந்து தூதன் வந்தார். அவருடைய பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில்
அரச மாளிகையில் வைத்து எதிர்பாராத விதமாக சீபெல்தவாட் கொலை செய்யப்படுறார். அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தை அப்படி தடைப்பட்டு விட்டது. இதில் ஒரு ஒன்பது ஆன்சர் கேள்வி ஒன்று வரும். ஸ்பில்பேஜன் வந்திறங்கிய துறைமுகம் அல்லது சீபெல்தவாட் வந்திறங்கிய துறைமுகம் இலங்கையில மட்டக்களப்பு துறைமுகத்தினூடாகத்தான் அவங்க இலங்கைக்கு வருகை தந்தாங்க. இந்த சம்பவங்கள் இந்த படம் புத்தகத்துல இருக்குது. சரி, இதெல்லாம் ஏற்கனவே சீபெல்தவாட் வருகை படிச்சிட்டோம். இரண்டாம் ராஜசிங்கன் ஒல்லாந்தன் உதவியை நாடுதல். இவன் தான் 1638 ஆண்டு ஒல்லாந்தரோட ஒப்பந்தம் செய்து கொண்டான். வெஸ்டர்ஹோல்ட் உடன்படிக்கைன்னு சொல்றது. அந்த உடன்படிக்கையின் பேர்ல போர்த்துகேயரை விரட்டுறதுக்கு ஒல்லாந்தர்களும் கண்டி மன்னனும் இணைந்து செயற்பட்டாங்க. ஒப்பந்தத்தை மீறி ஒல்லாந்தர் செயற்படுறாங்க. அதனால ஒல்லாந்தருக்கும் மன்னனுக்கும் இடையில முரண்பாடு ஏற்படுகிறது. அந்த முரண்பாடு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் இருந்தது. அதுக்கு பிறகு மீண்டும் 1656 ஆண்டு வந்த ஜெனரல் ஜெராட் அல்பர்ட்டோடு இணைந்து போர்த்துகேயரை முழுமையாக வெளியேற்றி 1658 ஆண்டு ஒல்லாந்தர் சரியா இலங்கையின் கரையோர பிரதேசத்தை கைப்பற்றி கொண்டாங்க. சரி, அந்த ஒப்பந்தத்தினுடைய வாசகங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரி, 2ஆம் பாடத்துக்கு போறனால இந்த நோட்ஸ்கள் அப்படி தள்ளிட்டு போறேன். இந்த PDF நான் குரூப்ல போட்டுடுறேன். சரி, இது காலிக்கோட்டை. காலிக்கோட்டை போர்த்துகேயரால் அமைக்கப்பட்டது. ஒல்லாந்தரால் அது பலமான கோட்டையாக பிறகு அமைத்துக் கொள்ளப்பட்டது. போர்த்துகேயர் அமைத்த கோட்டை தான் அது பிறகு ஒல்லாந்தரால் இன்னும் பலமான கோட்டையாக அமைக்கப்பட்டது. இப்பையும் இருக்குது. இது யாழ்ப்பாண கோட்டை. யாழ்ப்பாணத்தில் உள்ள பிள்ளைகள் போயிருப்பீங்க அல்லது சுற்றுலா போனாக்கள் பார்த்திருக்கலாம். மிகப்பெரிய ஒரு கோட்டை. சரி, இந்த வினாக்கள் கொஞ்சம் இருந்தது. அன்றைக்கு நாங்கள் இறங்கினோம், பார்த்தோம், அந்த இடம் எல்லாம் எழுதிட்டோம்னு நினைக்கிறேன். இது உங்க புத்தகத்தில் உள்ள ஒரு PDF தான். கண்டி மன்னர்களை சந்தித்த ஒல்லாந்த தூதுவர்கள், சந்தித்த ஆண்டு, சந்தித்த மன்னன், வருகை தந்தவர், விடயம் என்ன காரணத்துக்காக அவங்க வந்து சந்திச்சுட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயம் இதுல இருக்குது. உங்க புத்தகத்துல இருக்குது. இதுவும் உங்களோட புத்தகத்துல இருக்குது. இது பாடமாக்க தேவையில்ல. இந்த அட்டவணைகள் கேட்டு வாரது இல்லை. இது பாடமாக்க தேவையில்ல. இதுல சில பிரிவுகள் எப்படி இலங்கையில நிர்வாகம் ஒல்லாந்தரால எப்படி நிர்வாகம் செய்யப்பட்டது, நிர்வாகம் VOC சங்கத்தின் அதிகாரிகள் குழுவினால இந்த இலங்கையின் கரையோர பிரதேசங்கள் எவ்வாறு நிர்வாகம் செய்யப்பட்டதுன்ற உதாரணம் தான் இங்க போடப்பட்டிருக்கு. ஒல்லாந்தருடைய கீழைத்தேய மத்திய நிலையமாக ஜாவா தீவில் பத்தேவியா காணப்பட்டது. இப்ப ஜாவா தீவில பத்தேவியாவில் மத்திய நிலையத்தை அமைத்ததுக்கான காரணம் ஒல்லாந்துக்கும் ஆசியாவுக்கும் இடையில இருக்கிற நீண்ட தூரம் காரணமாக எந்த ஒரு வேலையை செய்யறதா இருந்தாலும் நேரடியாக ஒல்லாந்தோடு தொடர்பு கொள்ள முடியாது, நீண்ட காலம் போகும். அதனால தான் ஒல்லாந்தினுடைய மன்னன் சார்பாக பத்தேவியாவுக்கு ஒரு ஆளுநர் நியமிக்கிட்டு அவருக்கான ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழு தான் என்ன செய்ய போகுது, ஆசியாவில் இருக்க பிரதேசங்கள் நிர்வாகம் செய்ய போகிறது. அப்ப இலங்கையில உள்ள இந்த இலங்கை போன்ற ஆசிய நாடுகள் உள்ள ஒல்லாந்தர்கள், ஒல்லாந்து நிர்வாகிகள் தனக்கு ஏதாவது சந்தேகங்கள், பிரச்சனைகள் இருந்தால் அதை பத்தேவியாவில் இருக்கிற ஆளுநரோடு கலந்து ஆலோசித்து அதற்கான தீர்வினை பெற்றுக்கொள்ள முடியும். இலங்கையில் இருக்கிற ஆளுநருக்கு நல்ல பலம், அதிகாரம் இருக்குமாக இருந்தால் அவர் தன்னுடைய என்ன செய்யலாம், தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி, தன்னுடைய திறமையை பயன்படுத்தி அல்லது என்ன செய்யலாம், நேரடியாக ஒல்லாந்தரிலிருந்தே தங்களோட தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம், ஆலோசனையை பெற்றுக்கொள்ளவும் முடிந்தது. எப்படி இருந்தாலும் இலங்கையில் இருந்த ஆளுநர்கள் தாங்க சுதந்திரமாக செயல்பட்டாங்க. பத்தேவியா இருந்தாலும் அதுவும் தூரம் தானே, பத்தேவியாவும் தூரம். அப்படி பார்க்குற நேரம் இலங்கையில் இருந்த ஆளுநர்கள் சுதந்திரமாக தங்களோட செயற்பாடுகளை கொண்டு நடத்தினாங்க. இந்த அட்டவணை பாடமாக தேவையில்லை. சரி, இதுவரை இந்த முதலாவது PDF உள்ள விஷயங்கள். அதுக்கப்புறம் நாங்க பார்த்திருந்தோம் பொருளாதார நடவடிக்கைகள் பார்த்திருந்தோம். பொருளாதார நடவடிக்கைகளுக்குள்ள அவங்க இலங்கையில என்னென்ன கொண்டு வந்தாங்க, அந்த கொமாண்டரிகள் அமைச்சிருந்தாங்க. 3 கொமாண்டரி இருந்தது. காலி கொமாண்டரி, கொழும்பு கொமாண்டரி, யாழ்ப்பாண கொமாண்டரின்னு சொல்லியும். அந்த கொழும்பு கொமாண்டரியில ஆளுநர் இருந்தார். ஏனைய 2 கொமாண்டரிலும் கொமாண்டர்கள் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் கொழும்பு ஆளுநருக்கு கீழ்ப்படிந்து செயல்பட வேண்டி இருந்தது. இருந்தாலும் அந்த கொமாண்டர்களும் சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருந்தாங்க. அப்புறம் தோம்பு முறை சம்பந்தமா பார்த்திருந்தோம். 3 வகையான தோம்புகள் இருந்தது. குடும்பம், பாடசாலை, காணி சம்பந்தமான தோம்புகள். கடைசியா பார்த்த விஷயம் அது. அந்த தோம்பு முறையை அறிமுகப்படுத்தியவர்கள் போர்த்துகேயர், ஆனால் அதை முறையாக செயல்படுத்தியவர்கள் ஒல்லாந்தர்கள். சரி,
இந்த விஷயங்கள். அடுத்தது கல்வி செயற்பாடுகள் படித்தோம். கல்வியை பொறுத்தவரையில இலங்கையில பாடசாலை அமைச்சாங்க. பல கிராமங்களுக்கு ஒரு பாடசாலை அமைத்து எல்லா மாணவர்களையுமே கல்வி கற்பது கட்டாயப்படுத்தினாங்க. முறையான பரீட்சை நடத்தினாங்க. மேற்பார்வை முறையான மேற்பார்வையை மேற்கொண்டாங்க. சரி, தங்களோட சமயத்துக்கு முக்கியத்துவம், புரட்டஸ்தாந்த மதத்துக்கு கல்வியில முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க. அதனூடாக தங்களோட சமயத்தை பரப்புரைக்கான முயற்சிகளை மேற்கொண்டாங்க. கடைசியாக சமூக பண்பாட்டு நடவடிக்கைகள் அவங்களுடைய உள்ளாந்தருடைய சொல்லுங்கம்மா. சார் நான் வந்து ஒரு 6-10 பொழுதும் ஜாயின் இருந்தேன். நான் கேள்வியை சொல்லல. இனி ஹேண்டில் பண்ணா கேள்வியை சொல்லலாமா? நீங்க இப்ப நான் டைம் ஒன்று தரேன் உங்களுக்கு, அந்த நேரம் நீங்க கேள்வி சொல்லலாம். ஓகே சார். சரி, ஓகே, சரி. அப்ப இவ்வளவுதான் அந்த முதலாவது பாடம். பெரிய ஒரு பாடம், ஒல்லாந்தருடைய ஆசிய வருகை, அது இந்த இலங்கைக்கு அவங்க வந்து செயற்பாடு, இது எல்லாமே இருக்குது. இந்த பாடம் திரும்ப தரம் 10வது பாடத்துல இந்த போர்த்துகேய வருகையும் ஒல்லாந்தர வருகையும் இருக்குது. ரைட். அப்ப இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமா? இருந்தால் இப்ப உங்களால முடியாம இருந்தா அடுத்த கிளாஸ்ல எடுத்துட்டு வாங்க. அதில் உள்ள சந்தேகங்கள் பார்ப்போம். சரி, இப்ப இரண்டாவது பாடத்துக்கு போடுவீங்களா? நான் போட்டுடுறேன். பிடிஎஃப் இன்னொன்றும் இருக்கும், நான் இதை போடுறேன். சரி, இப்ப இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க அதை ரெடி பண்ணிட்டு வாங்க, சந்தேகங்களை பார்ப்போம். சரி, இப்ப இரண்டாவது பாடத்துக்கு போறோம். இரண்டாவது பாடம் வந்து பிரித்தானியருடைய இலங்கை வருகை. ஒல்லாந்தருக்கு பிறகு பிரித்தானியர் இலங்கைக்கு வருகை தராங்க. இந்த பிரித்தானியருடைய காலத்துல இலங்கையில நிர்வாகம் எவ்வாறு இருந்தது அப்படிங்கிறது அந்த பாடம். பிரித்தானியர் காலத்தில் இலங்கை நிர்வாகம் எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது, அதுவும் ஒரு பெரிய ஒரு பாடம். அந்த இங்க படிக்கிற அதே பாடம் கிரேட் 11ல மீண்டும் இரண்டாவது பாடமாக வரும். இங்க படிக்கிற அதே பாடம் அங்க கிரேட் 11 திரும்பியும் அதே பெயர்ல திரும்ப ஒருக்கா இருக்குது. சரி, ரைட். இருக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. இது ஒரு அழகான ஒரு காட்சி, மலையக பிரதேசம் அப்படி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. வறண்ட ஒரு நிலப்பிரதேசம் காண்பிக்கப்பட்டிருக்கு. இந்த பக்கம் பச்சை பசையிலாக காணப்படுகின்ற ஒரு தேயிலை தோட்டத்தினுடைய மலையக பிரதேசம் படமும் காட்சி தரப்பட்டிருக்கிறது. இதை வைத்து நாங்க இந்த பிரித்தானியருடைய இலங்கை வருகை சம்பந்தமா படிக்க போறோம். இதுல பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளை. சரி, இதுல என்னன்னா இந்த ஒரு அறிமுகம் ஒண்ணு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த போர்த்துகேயர், மேலைத்தேயர்கள்னு சொல்லப்படுகின்ற போர்த்துகேயர், ஒல்லாந்தர் ஆகியோருக்கு பின்னர் பிரித்தானிய இலங்கைக்கு வருகை தந்தார். இதுல என்னன்னா பிரித்தானியருக்கு இருக்கிற சிறப்பம்சம், போர்த்துகேயர் கிட்டத்தட்ட 150 வருட காலம் இலங்கையில ஆட்சி செஞ்சாங்க. இலங்கையின் கரையோர பிரதேசம் ஆட்சி செஞ்சாங்க. 1505 இலங்கையின் கரையோர பிரதேசத்துக்கு வந்தவங்க 1658ஆம் ஆண்டு தான் இலங்கையிலிருந்து போனாங்க. 150 வருடத்தை தாண்டி விட்டது. இவ்வளவு காலம் இலங்கையின் கரையோர பிரதேசத்தை நிர்வாகம் செய்த இந்த போர்த்துகேயரால இந்த ஒரு சிறிய நாடான இலங்கையில் கரையோரத்தை தவிர மலையக பிரதேசத்தை கைப்பற்றி கொள்ள முடியல. 150 வருஷம் இருந்து மலையகத்தை கைப்பற்றி கொள்ள முடியல அப்படிங்கிறது அவருடைய தோல்வி. அதுக்கு காரணம் அவங்க முயற்சி செஞ்சாங்க, பல முறை முயற்சி செஞ்சாங்க. போர்கள் இடம்பெற்றது. கண்டி மன்னர்கள் எல்லா போர்லையும் வெற்றி பெற்றார்கள். ஒரு போர்ல கூட போர்த்துகேயரால் வெற்றி பெற்றுக்கொள்ள முடியல. கண்டியை கைப்பற்றினார் ஒரு முறை, மன்னன் பின்வாங்கினான். கண்டியை கைப்பற்றினார்களான தக்க வைத்துக் கொள்ள முடியல. இப்ப அதுக்கான காரணம் இந்த கண்டியினுடைய பல்வேறு சிறப்பம்சங்கள். எந்த மன்னன் சார் அந்த மாதிரி கைவிட்டது கண்டிய? மன்னனா? இல்ல, மன்னன் இல்ல, போர்த்துகேயர் காலத்துல கண்டி கைப்பற்றப்பட்டது. குறிப்பிட்ட நாள், ஒரு மாதம் வரையில தான் அவங்க கண்டிக்குள்ள இருக்க முடிஞ்சது. அதுக்கு பிறகு காலகட்டத்துல சார் போர்த்துகேயருடைய வருகைங்கிற நேரம்
அது வந்திருக்கணும் முதலாம் விமல தர்ம சூரியனுக்கு பிறகு, செனரத் மன்னனுக்கு பிறகு வந்த காலகட்டத்துல. இரண்டாம் ராஜசிங்கன் காலத்துல அல்ல. இரண்டாம் ராஜசிங்கன் காலத்துல அவன் முழுமையாக போர்த்துகேயரை வெளியேற்ற முயற்சியில் இருந்தான். அவன் சிறந்த ஒரு வீரனாக இருந்தான். முதலாம் விமல தர்ம சூரியனும் போர்த்துகேயரோடு தொடர்பு கொண்டுதான் இருந்தான். அவனும் போர்த்துகேயரை படுதோல்வி அடைய செய்திருந்தான். செனரத் மன்னனும் அமைதியை விரும்பியவன், அமைதியாக இருந்தான். ஆனா அவனும் ஒரு போர்ல போர்த்துகேயரை படுதோல்வி அடைய செய்தாங்க. அது குறிப்பிட்ட சில காலப்பகுதியில தான் அவன் என்ன செஞ்சான், கண்டிக்குள்ள வருகை தர முடிந்தது. இப்ப மன்னன் என்ன செய்யறான்னா, யுத்தத்துக்கு அந்த ஒரு தந்திரமான முறையில அவர்களை தோல்வி அடைய செய்வதற்கான முயற்சிகள் தான் மேற்கொண்டிருந்தாங்க. சரி, அது நாங்க தொடர்ந்து போற நேரம் அந்த விஷயங்கள் நாங்க படிப்போம், நோட்ஸோட சேர்த்து படிக்கலாம். சரி, ரைட். அடுத்தது இந்த சொல்லிட்டு இருந்தேன், ஆங்கிலேயர் தாய்நாடு பிரித்தானியா. சரி, ஆங்கிலேயருடைய தாய்நாடு, ஆங்கிலேயர்னு சொல்றது நாங்க பிரித்தானியர் தான் சொல்றது, ஏன்னா அவங்க ஆங்கிலம் பேசுபவர்கள், அதனாலதான் ஆங்கிலேயர்னு சொல்லி சொல்றோம். ரைட். இவங்க ஒல்லாந்தர் வசம் இருந்த இந்த ஆங்கிலேயர் ஒல்லாந்தர் வசம் இருந்த இலங்கையின் கரையோர பிரதேசங்களை 1796 பிப்ரவரி மாதத்தில் ஆங்கிலேயர் கைப்பற்றி கொண்டதுடன் இலங்கையில் பிரித்தானியர் ஆட்சி ஆரம்பமானது. 1658 இருந்து 1796 வரை ஒல்லாந்தர் இலங்கையின் கரையோர பிரதேசத்தை தங்களுடைய நிர்வாகத்தை கொண்டு நடத்தினாங்க. ஆனா அவங்களாலையும் கண்டி ராஜதானியை கைப்பற்றி கொள்ள முடியல. அதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கணுங்க. அதுக்கு பிறகு 1815 கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றி கொண்டதும் முழு நாட்டையும் பிரித்தானியரின் குடியேற்ற நாடாக்கி கொண்டனர். அப்ப 1796 கரையோரத்தை கைப்பற்றினாலும் மலையகத்தில ஒரு சுதந்திர அரசு இருந்தது, தனியான ஒரு அரசு இருந்தது. ரைட். அந்த அரசை 1815 ஆண்டு ஸ்ரீ விக்ரம ராஜசிங்கன், கடைசி மன்னன், இந்த மன்னனுடைய காலத்துல ராபர்ட் பிரவுன்ட்ரிக் என்ற ஆங்கிலேய ஆளுநர் படையெடுத்து அவனை கைப்பற்றி கைது செய்து கண்டி ராஜதானியை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. அத்துடன் முழு இலங்கையையும் பிரித்தானியர் தன்வசப்படுத்தி கொண்டாங்க. அதன் பிறகு பிரித்தானியருடைய ஆட்சி 133 ஆண்டுகளாக இலங்கையில் இடம்பெற்றது. 1815 இருந்து 1948 ஆண்டு வரை 133 ஆண்டுகளாக பிரித்தானியர் இலங்கையில் ஆட்சி புரிஞ்சாங்க. சரியா? அப்ப அந்த பிரித்தானியருடைய செல்வாக்கு காரணமாக இலங்கையில பல்வேறு விதமான மாற்றங்கள் ஏற்பட்டது. இன்றைக்கு எமது நாட்டில் இருக்கிற பாராளுமன்றம், இந்த ஆட்சி முறை, இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, கல்வி, சமயம், எல்லா விடயத்திற்கும் மூல காரணமாக இருந்தவர்கள் ஆங்கிலேயர்கள். சரியா? பாருங்க, அவர்களுக்கு எதிராக இந்நாட்டு மக்களால் மேற்கொள்ளப்பட்ட போராட்டங்கள், அக்காலகட்ட பொருளாதார முறை ஆகியவற்றை பற்றி இந்த அத்தியாயத்தில் நாங்கள் என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். இங்க நாங்க படிக்கிற விஷயம் என்னன்னா, இப்போ அங்க ஆங்கிலேயர் இலங்கைக்கு வந்த நேரம் இருந்த இலங்கையினுடைய பொருளாதாரம் எப்படி, இலங்கையினுடைய ஆட்சி முறை எப்படி, இலங்கையில வந்தனால அவங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட போராட்டங்கள், சரியா, அந்த காலகட்டத்தினுடைய ஆங்கிலேயருடைய காலகட்டத்தின் நாட்டினுடைய பொருளாதார முறை, இப்படி பல்வேறு விடயங்களை இந்த பாடத்தினூடாக நாங்க ஆய்வு செய்து பார்க்க போறோம், படிக்க போறோம். ரைட்டா? இதுதான் அறிமுகம். அப்ப இலங்கைக்கு உங்களுக்கு ஒரு இலகுவான ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கப்படும், ஓலெவல் பேப்பர்லையும் கேட்கப்படுற ஒரு வினாத்தான். இலங்கைக்கு வருகை தந்த ஐரோப்பிய இனத்தவர்கள் மூவரை பெயரிடுக. ஐரோப்பிய இனத்தவர் மூவரை பெயரிடுக. யாருக்கு தெரியும் அதுக்கான விடை? இலங்கைக்கு வருகை தந்த ஐரோப்பிய இனத்தவர் மூவரை. போர்த்துகேயர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர். ரைட், வெரி குட். இதே கேள்வியை இப்படி கேட்டா, இலங்கைக்கு வருகை தந்த ஐரோப்பிய நாடுகள் மூன்றினை பெயரிடுக. சொல்லுங்க இப்ப விடை. நெதர்லாந்து, போர்த்துகல், பிரித்தானியா, பிரிட்டிஷ். இப்ப யார் நெதர்லாந்து சொன்னது? ரைட், நெதர்லாந்து. ஒல்லாந்து, நெதர்லாந்து இப்ப புதிய பேர்ல. ரைட், ஓகே.
நெதர்லாந்துன்னு நீங்க எழுதுறது இல்ல. சார் ஓ பிரித்தானியோட நாடு என்ன சார்? பிரிட்டிஷ் தானே? ஓ பிரிட்டிஷ் ஐக்கிய தமிழா ராஜ்யம் என்ன சார்? பிரித்தானியா தான். பிரித்தானியா தான். பிரித்தானியா ஓகே சார், இங்கிலாந்து. ஓகே. இங்கிலாந்துன்னு நாங்க சொல்றோம். இங்கிலாந்துன்னு சொல்றதை ஏன் பிரித்தானியான்னு சொல்றோம்னு சொன்னா, அது இன்னும் 2 நாடுகளை தன்னோடு இணைத்து வச்சிருக்கிறது. இணைஞ்சுதான் இருக்குது. அதனால பிரித்தானியான்னு சொல்றோம். பெரிய பிரித்தானியான்னு சொல்றோம். ஐக்கிய ராஜ்யம்னு சொல்றோம். பெரிய பிரித்தானியா, ஐக்கிய ராஜ்யம் இப்படிலாம் சொல்றதுக்கு காரணம் அது UK பெரிய சார், பரந்த ஒரு UK. வளம். யூகே, யுனைடெட் கிங்டம் இல்லையா? யூகேன்னு சொல்றது. அப்ப அது இந்த இங்கிலாந்தினுடைய தலைநகரம் தான் லண்டன். லண்டன் இங்கிலாந்தினுடைய தலைநகரம் நகரமா இருக்கிறது. அதே மாதிரி மற்ற அதுக்கு பல்வேறு பெயர்கள் இருக்கிறது. அதுதான் நாங்க அதிகமா பேசுற நேரம் ஆங்கிலேயர்னு பேசுறோம் இந்த பாடத்துல, அல்லது பிரித்தானியர்னு பேசுறோம். இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி சொல்றது மிக குறைவு. சரியா? இப்ப இந்த 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 விஷயம் சம்பந்தமா தான் நாங்க அடுத்த கட்ட தெளிவாக பார்க்க போறோம் ஒவ்வொன்றையும். ரைட் சார், ஸ்ரீ கேளுங்க. விக்ரமி ராஜசிங்க மன்னனை கொண்டு சென்ற அந்த தூதுவன் யார் சார்? தூதுவன் அப்படின்னா ஆளுநராக இருந்தது ராபர்ட் பிரவுன்ட்ரிக். அந்த நேரம் அந்த கண்டி ராசதானியை கைப்பற்றுவதற்கான முழு முயற்சியையும் மேற்கொண்டு வெற்றி பெற்றவர் ஜான் டொய்லி அப்படின்ற அரச அதிகாரி தான் அவர். ஒரு ஒற்றன் தூதுவன். அவர்தான் விக்ரமராஜசிங்கன் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு அவர் நன்கு தாக்கப்பட்டதாக சொல்றது. கண்டியர்களால தாக்கப்பட்டிருக்காங்க, அடிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவர் மீது அவ்வளவு மக்கள் வெறுப்பா இருந்தாங்க. அந்த நேரம் ஜான் டொய்லி தான் தலையிட்டு அதை மன்னனை அந்த இடத்துல இருந்து மீட்டு அவரை கொழும்பு கொண்டு போயிட்டு கொழும்புல இருந்து என்ன செய்யறாங்க, வேலூர் சிறைக்கு நாடு கடத்துறாங்க. அங்க வச்சு இறந்து போனார். அப்ப அந்த கைப்பற்றிய அந்த கண்டிராசனை கைப்பற்றிய மன்னன் சாரி ஆங்கிலேய ஆளுநர் ராபர்ட் பிரவுன்ட்ரிக். அதுக்கு உதவியாக இருந்தவன் ஜான் டொய்லி. சரி, அதை ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா போதும். ஓகே, அப்ப இங்க இந்த பிரித்தானிய கரையோர பிரதேசங்களை கைப்பற்றி கொள்ளுதல். கரையோர பிரதேசம் முதலாவது. இப்ப நிர்ம ஆரம்பத்துல இருந்து நாங்களுக்கு போக வேண்டியது கொஞ்சம் விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்குது. 1498 ஆண்டு இந்தியாவிற்கு வந்த போர்த்துகேயர் 1505 இலங்கைக்கு வந்து இல்ல நோட்ஸ் எழுத தேவையில்ல. நான் உங்களுக்கு பிறகு விடையும் தருவேன், கேள்வி விட தருவேன். கேள்வி விட இருக்குது, அதை நாங்க எழுதுவோம். இப்ப நோட்ஸ் நீங்க எழுத தேவையில்ல. சரி, இப்ப இதுல நோட்ஸ் தேவையில்ல. புக்ல உள்ள தானே. நான் புக்கை போட்டதுக்கு காரணம் நிறைய பேர்ட்ட புக் இல்ல, புக்கை நீங்க வீட்டுல படிக்க மாட்டீங்க, புக் வாசிக்க சந்தர்ப்பம் உங்களுக்கு பயன்படுத்துற இல்லை தானே. அதனால புக்கை வாசி விளங்கப்படுத்திட்டு பிறகு நான் பிடிஎஃப் போடுறேன். புத்தகத்துல நீங்க புத்தகத்தை வீணடிக்காம, ஏன்னா உங்களோட புத்தகம் நீங்க ரிட்டர்ன் பண்ற புத்தகம், இந்த புத்தகம் இங்க வச்சுக்கொள்றது இல்லை, ரிட்டர்ன் பண்ணுவீங்க. கிரேட் 10, 11 புத்தகம் தான் நீங்க வச்சுக்கொள்வீங்க. அப்ப இந்த புத்தகத்தை வீணடிக்காம முக்கியமான விடயங்கள் சொல்லப்படுற இடத்துல நீங்க மார்க் பண்ணி கொள்ளுங்க. சரி, முக்கியமான விஷயங்கள் இருக்கிற இடங்கள் நான் சொல்லும் போது அந்த இடங்களை பென்சில்ல மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு வினாக்கள் செய்யறதுக்கும் அல்லது பாடமாக்குறதுக்கு, சில விடயங்களை பாடமாக்கிக் கொள்வதற்கும் இலகுவா இருக்கும். பாருங்க, 17ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஆசியாவுக்கு வந்த உள்ளாந்தர், அதாவது 1602 ஆண்டு விஓசி அமைக்கிறாங்க. 1595 ஆண்டு ஆசியாவுக்கு ஆங்கிலேயர் உள்ளாந்தர் வந்துட்டாங்க. 1498 போர்த்துகேயர் வந்தாங்க, கள்ளிக்கோட்டைக்கு வந்தாங்க. 1595 உள்ளாந்தர் ஆசியாவுக்கு வந்துட்டாங்க. ஆனா விஓசி அமைக்கப்பட்டது 1602 ஆண்டு. அந்த கம்பெனி விஓசி, கீழத்தைய உள்ளாந்த கீழத்தைய வர்த்தக சங்கம் அமைக்கப்பட்டது 1602 ஆண்டு. அப்ப ஆண்டின் மத்திய பகுதி இலங்கைக்கு வந்து போர்த்துகேயர் வசமிருந்த இந்நாட்டின் கரையோர பிரதேசங்களில் தமது ஆட்சியை நிலைநிறுத்திக் கொண்டனர். அவங்க வந்து என்ன செய்யறாங்க, போர்த்துகேயிடம் இருந்த இலங்கையின் கரையோர பிரதேசங்களை தன்வசப்படுத்திக் கொள்றதுக்கு முயற்சிகளை மேற்கொள்றாங்க. 1658 ஆண்டு, அதாவது பிரித்தானியர் இந்தியாவுக்கு வந்து 1.5 நூற்றாண்டுகள் ஆகும் வரை இலங்கை மீது அவர்கள் கவனம் செலுத்தியதை அவதானிக்க முடியவில்லை. ஆங்கிலேயர் ஆசியாவுக்கு வந்து 1.5 நூற்றாண்டு, கிட்டத்தட்ட 150 வருடங்கள் அவங்க இலங்கையின் மீது கவனம் செலுத்தவே இல்லை. இலங்கை அவங்களுக்கு தேவைப்படல. என்றாலும் 18ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் இந்நாட்டின் மீது
தமது கவனத்தை செலுத்தினர். இவ்வாறு பிரித்தானியது கவனம் இலங்கை மீது திரும்பியமைக்கான காரணம். உங்களுக்கு இலகுவான கேள்வி. பிரித்தானிய ஏன் இலங்கை மீது கவனம் செலுத்தினாங்க? லேசான கேள்வி ஒன்று தானே. பிரித்தானியர் இலங்கை மீது கவனம் செலுத்திய காரணம் இந்த 3 காரணம் இருக்கு. இலங்கையின் அமைவிட முக்கியத்துவம், திருகோணமலை இலங்கையின் அமைவிட முக்கியத்துவம், திருகோணமலை வர்த்தக நடவடிக்கைகளில் இலங்கை வர்த்தக நடவடிக்கைகளில் இலங்கை வெற்றியிருந்த முக்கிய. ரைட். இப்ப இதுல இந்த 3 காரணம் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இந்த 3 காரணங்களை மட்டும் சொல்லலாம் அல்லது 3 காரணங்களை விளக்கலாம். அப்படி நிறைய புள்ளிகளுக்கு ஏற்ற மாதிரி வினா மாறி இருக்கும். இப்ப இலங்கையின் அமைவிடம்னு சொல்ற நேரம் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இலங்கை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாடு. இலங்கை இப்ப மட்டுமில்ல, புராதன காலத்துல இருந்து சிறப்பு வாய்ந்த நாடு. போர்த்துகேயர் 1505 இலங்கைக்கு வந்தாங்கன்னு சொல்லி இலங்கை சிறப்பு படல. அதற்கு முதல்லயே இலங்கை சிறப்பாக இருந்தது. அராபியர்கள், இஸ்லாமியர்கள் இலங்கையில அந்த ஆசியாவில் வர்த்தகம் செய்யும் போது அவங்க இலங்கையிலிருந்து வர்த்தக பொருட்களை பெற்றுக்கொண்டாங்க. இலங்கையில உயர்தரமான கருவா, இலங்கையில உயர்தரமான மிளகு இருக்கிறதெல்லாம் அவங்க அறிஞ்சு வச்சிருந்தாங்க. அப்ப இலங்கையிலிருந்து நிறைய பெற்றுக்கொண்டாங்க. இலங்கைக்கு நிறைய பேர் வச்சு செரண்டிப் அப்படிங்கிற பேர் கூட அந்த அராபியர்களால் வைக்கப்பட்டிருந்த பேர் தான் செரண்டிப்னு சொன்னாங்க. சிவப்பு தீவுன்னு சொன்னாங்க. சிவப்பு தீவுன்னு சொன்னாங்க. இந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு இடமாக இருந்ததுதான். சார், அப்ப செய்லான் போர்த்துகேயர். போர்த்துகேயர் தான் செய்லான்னு சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, போர்த்துகேயர் கள்ளிக்கோட்டைக்கு வந்ததுக்கு பிறகு 1498 வாஸ்கோ ட காமா வந்துட்டு அவர் பெரும் பொருட்களை கொண்டு போனதுக்கு பிறகு அதுக்கப்புறம் வந்தது பிரான்சிஸ்கோ டி அல்மெய்தா. பிரவாச பிரதிநிதியாக அவர் தான் இந்தியாவுக்கு வந்தார் கள்ளிக்கோட்டைக்கு. அவருக்கு தான் போர்த்துகேய மன்னன் கடலோடு என்று சொல்லியிருந்தார். செய்லான் என்ற ஒரு நாடு இருக்குது, அங்க பெருமதி வாய்ந்த கருவா இருக்குது, மிளகு இருக்குது, அந்த நாட்டை கண்டுபிடிக்க சொல்லி சொன்னாங்க. அதன் பிறகுதான் இலங்கைக்கு வந்து லோரன்சோ டி அல்மெய்தா இலங்கையின் கரையோர பிரதேசத்தை அடைந்தார். காலி பக்கம் பிரித்தானியர் வந்து இலங்கைக்கு வச்ச பேர் என்ன சார்? பிரித்தானியர் இலங்கையை வந்து செலோன்னு தான் சொன்னாங்க. சிலோன் அப்படிங்கிற பேரை தான் அழைச்சிருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பேர், ஒவ்வொரு நாட்டவர்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருந்தாங்க. சிவப்பு தீவுன்னு அராபியர்கள் சொன்னாங்க, செரண்டிப்னு சொன்னாங்க, செய்லான்னு சொன்னாங்க, சிலோன்னு சொன்னாங்க, தப்ரபேன்னு சொன்னாங்க இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பெயர்கள்ல இலங்கை அழைச்சிருந்தாங்க. கடைசி இன்றைக்கு ஸ்ரீலங்காங்கிற பேர் தான் நிலைத்து நிற்கிறது. அது பிற்பட்ட காலத்துல வைக்கப்பட்டது. சரி, 72ஆம் ஆண்டுக்கு பிறகு யாப்ல வைக்கப்பட்ட பெயர் ஸ்ரீலங்கா. சரி, அப்ப இலங்கையின் அமைவிடத்துக்குள்ள நாங்க பார்க்க போற விஷயம் இலங்கையின் 3 காரணத்தை தனித்தனியா பார்ப்போம். இலங்கையின் அமைவிட முக்கியத்துவம். இலங்கை இந்து சமுத்திரத்தின் தீவொன்றாக அமைந்துள்ள நாடு என்பதை நீங்கள் கற்று அப்படித்தானே? நீங்க இலங்கை ஒரு தீவு அப்படிங்கிற விஷயத்த நீங்க சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சிருப்பீங்க, ஜியோகிராபில படிச்சிருப்பீங்க. இலங்கை ஒரு தீவு, 4 பக்கமும் நீரால் சூழப்பட்டிருக்குமாக இருந்தால் தீவு. அப்ப இலங்கை இந்து சமுத்திரத்தின் மத்தியில் அமைந்திருக்கின்றது. சரி, இந்நாட்டின் அமைவிடம் பிரித்தானியருக்கு முக்கியத்துவமாவதில் செல்வாக்கு செலுத்திய 3 காரணிகள் வருமாறு. இப்ப இலங்கை ஏன் பிரித்தானியருக்கு செல்வாக்கு செலுத்தியது? பிரித்தானியர் ஏன் இலங்கையின் மீது கவனம் செலுத்தினாங்க? 3 நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு இலங்கையில கவனம் செலுத்தினாங்க. ஒன்று, 18ஆம் நூற்றாண்டாகும் போது இந்தியாவின் கிழக்கு மேற்கு கரையோர பிரதேசங்களில் தமது ஆட்சி அதிகாரத்தை கொண்டிருந்த பிரித்தானியருக்கு அப்பிரதேசங்களை ஏனைய ஐரோப்பியிடமிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்தியாவிற்கு தெற்காக தனித்தீவாக அமைந்திருந்த இலங்கை விசேடமாக முக்கியத்துவம் பெற்றிருந்தமை. என்னன்னா, இந்தியாவில தங்களோட அதிகாரத்தை பிரித்தானியர் கொண்டு செல்லும் போது, அதிகாரத்தை நிலைநாட்டும் போது, இந்தியாவை பாதுகாத்துக்கிறணும்னா இந்தியாவிற்கு தெற்கே இருக்கின்ற இலங்கை முக்கியமானதாக இருந்தது. பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக அது முக்கியத்துவமானதாக இருந்தது. அதனால பிரித்தானியர் இலங்கை மீது கவனம் செலுத்தினாங்க. இலங்கையின் அமைவிடம் இந்தியாவின் பாதுகாப்புக்கு மட்டுமின்றி இந்து சமுத்திர கடல் ஆதிக்கத்தை மேற்கொள்வதற்கு முக்கியமானதாக இருந்தமை.
ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன் கடல் ஆதிக்கம்னு சொல்றாங்க? ஏன் பாதுகாப்புன்னு சொல்றாங்க? என்னன்னா, இந்தியாவுக்கு கீழே தெற்கில் அமைஞ்சிருக்கின்ற இலங்கை சிறிய ஒரு தீவாக இருந்தாலும் அந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கிற அந்த பாக்கு நீரிணையினூடாக பெரிய கப்பல்கள் போக முடியாது. காரணம் மணல் திட்டுக்கள் இருக்கிறது. அப்ப இலங்கையை சுற்றித்தான் ஏனைய கப்பல்கள் எல்லாம் என்ன செய்து போய் சேர்கிறது. கிழக்கிலிருந்து வரவும் சரி, மேற்கிலிருந்து வர கப்பல்களும் சரி, இலங்கையை சுற்றித்தான் போகணும். ஆகவே இலங்கை ஒரு கேந்திர நிலையமாக, மத்திய நிலையமாக காணப்படுகிறது. நீண்ட தூரம் பயணிக்கும் அந்த கப்பல்கள் இலங்கையை மத்திய நிலையமாக பயன்படுத்துகிறது. அப்ப இலங்கை மத்திய நிலையமாக பயன்படுத்துறதுனால அது பிரித்தானியருக்கு மிக முக்கியமானதாக இருந்தது. அப்ப இலங்கையை வேறொரு நாடு கைப்பற்றிக் கொண்டால் அதுக்கு வடக்கே இருக்கின்ற இந்தியா மீது அச்சுறுத்தலாக இருக்கும். அதனால பிரித்தானியர் இலங்கையின் மீது கவனம் செலுத்தாங்க. இலங்கையின் அமைவிடம் அதுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது. ரைட். இலங்கையின் அமைவிடம் இந்தியாவின் பாதுகாப்புக்கு மட்டுமன்றி இந்து சமுத்திர கடல் ஆதிக்கத்தை மேற்கொள்வதற்கும் முக்கியமானதாக இருந்தது. இப்ப இலங்கையில இருந்து இந்தியாவின் பாதுகாப்புக்கு மிக சிறந்த இடமாக இருந்தது. இந்து சமுத்திர கடல் ஆதிக்கத்தை மேற்கொள்வதற்கும் முக்கியமான இந்து சமுத்திர கடல் ஆதிக்கம் தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வியாபாரத்துல பொருளாதாரத்துல தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறோம்னா அதுக்கு முக்கியம் இலங்கை போன்ற நாடுகளை என்ன செஞ்சிருக்கணும், தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும். அதனால அவங்க இலங்கை மீது என்ன செஞ்சாங்க, கவனம் செலுத்தினாங்க. மேலைத்தேய கீழைத்தேய கடற்பாதையின் மத்திய நிலையமாக இலங்கை அமைந்தது. என்னன்னா, மேற்கிலிருந்து வரவும் சரி, கிழக்கிலிருந்து வர்றாக்களும் சரி, ஐரோப்பியர்கள் வந்து சந்திக்கின்ற ஒரு இடமாக திருகோணமலை இலங்கை அமைந்திருந்தது. ஆகவே பிரித்தானியர் இலங்கையின் மீது கவனம் செலுத்தினாங்க. இந்த பகுதி அப்படியே ஒரு மெல்ல பாய்ச்சிக்கொள்ளுங்க, இதுவாக விளங்குற மாதிரி. சார் உங்களுக்கு வாசிக்கிறதா இது புத்தகத்துல இருக்கிறது, இல்ல நாங்களே வாசிக்கிறதா? நீங்க 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 பாத்துக்கொள்ளும். நான் விளங்கப்படுத்திருந்தேனே, நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. பாத்துக்கொள்ளுங்க நீங்க. ரைட். ஐனா, உங்களோட கேள்விகளை சொல்லுங்க. முதலாம் பாடத்துல இருந்து தான் எடுத்து. ஓகே சொல்லுங்க. ஓகே சார். ஒல்லாந்தர் தூதுவர்களை மன்னனுக்கு வழங்கிய பரிசு பொருட்கள் எவை? போர்த்துகேய கொடி, குதிரை, பாரசீக ஈட்டி, வில்லு, சந்தனக்கட்டை, செம்மறி ஆடு, ஏனைய மிருகம். மன்னன் ஒல்லாந்தருக்கு வழங்கிய பரிசிலை குறிப்பிடுக. தங்கச்சங்கிலி, மோதிரம், தங்கப்பாதணி. இரண்டாம் ராஜசிங்கனின் பின் கண்டி ராச்சியத்தின் அரசனாகிய மன்னனை குறிப்பிடுக. இரண்டாம் விமலதர்ம சூரியன் அரச பாதுகாக்க ஒல்லாந்தருடன் எதிராக செயற்பட்டான். பர்மாவில் இருந்து வரவழைத்து உபசம்பதா நடத்தல். பிட்டிக்கல் கோரளையில் கருவா உற்பத்திக்கு ஒல்லாந்தருக்கு விதித்த தடையை நீக்கல். மன்னனின் கருவா இஃபாக்கு யானைகள் என்பவற்றை வர்த்தக சங்கத்தின் மூலம் பணம் கொடுத்து பெற உடன்படல். இரண்டாம் விமலதர்ம சூரியனின் பின் கண்டிராச்சிய மன்னன் யார்? ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன். ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்கனின் புகழ் பெயர் குண்டசாலை இளவரசன். இவன் காலத்தில் எத்துறை முகங்கள் ஊடாக பாக்கு இந்தியாவுக்கு அனுப்பி வர்த்தகத்தை மேற்கொண்டார். கட்பிட்டி புத்தளம். கண்டிராசதானியின் வர்த்தகத்திற்கே ஒல்லாந்தர் தடை ஏற்பட்டதால் ஒல்லாந்தருக்கு எதிராக எவ்வாறு செயற்பாடுகளை மேற்கொண்டான்? இதற்கு பதிலாக தமது ஆட்சிக்கு உட்பட்ட அப்பிரதேசத்தில் வழியாக யானை, கருவா உட்பட இரசாயன பொருட்களை ஒல்லாந்தருக்கு விற்பதை நிறுத்தினான். ஒல்லாந்தர் ஆட்சிக்கு உட்பட்ட பிரதேசத்தில் ஒல்லாந்தரது எச்சேற்பாட்டினால் மக்கள் அதிருப்தியுற்றனர். கடுமையான வரிகள், வரி வசூலிப்போர் அளவுக்கு மீறிய பணம் அறவிட்டனர். ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்கன் இந்த நாட்டு பெண்களை திருமணம் செய்தான். தென்னிந்திய நாயக்க வம்ச பெண்ணை. ஸ்ரீ வீர பராக்கிரம நரேந்திர சிங்கனுக்கு பின் கண்டிராச்சிய அரசு உரிமை பெற்றவன் யார்? ஸ்ரீ விஜயராஜசிங்கன். ஸ்ரீ விஜயராஜசிங்கன் பின் கண்டிராச்சியத்தின் அரசுரிமையை பெற்றவன் யார்? கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்கன்.
கீர்த்திஸ்ரீ ராஜசிங்கனது சமய சேவைகளை குறிப்பிடுக. வெளிவிட்ட ஸ்ரீ சரணங்க தேரரின் உதவியுடன் பௌத்த சமயத்தை வளர்ச்சியடைய வைத்தான். ஒல்லாந்தரிடம் கப்பலை பெற்று நாட்டுக்கு தூதுக்குழுவை அனுப்பி உப்பாலிக தேரரின் தலைமையில் உபசம்பதாவை நடத்தல், நிக்காயா பிரிவை உருவாக்கல். கீர்த்திஸ்ரீ ராஜசிங்கன் காலம் 1762 கண்டிக்கு வந்த பிரித்தானியர் தூதுவரை குறிப்பிடுக. ஜோன் பைப்ஸ். இந்த ஒல்லாந்தர் ஆளுநர் தலைமையில் கண்டிக்கு 6 பிரிவுகளில் படை அனுப்பப்பட்டது. பொன் வன் எக். ஒல்லாந்தரின் 2வது ஆக்கிரமிப்பில் தோல்வியடைந்து மன்னன் எந்த இடமாகும் ஹங்குரன் கெத்த. 1766 உடன்படிக்கையில் மன்னனுடன் ஒப்பந்தம் செய்த ஒல்லாந்த ஆளுநரை குறிப்பிடுக. விலகேம் பெல்க். 1766 ஆண்டு உடன்படிக்கையின் உறுப்புரைகளை குறிப்பிடுக. யாழ்ப்பாணம், மன்னார், கட்பிட்டி, கொழும்பு, திசாவை, காலி, கோரளை, திருகோணமலை சூழவுள்ள பிரதேசங்கள் என்பன ஒல்லாந்தருக்கு உரித்தாகும். கரையோரம் தொடக்கம் நாட்டின் உட்பகுதியில் ஒரு கவ்வை 6 கிலோமீட்டர் அளவு நிலம் ஒல்லாந்தருக்கு உரித்தாகும். 1766 ஆண்டு உடன்படிக்கையின் விளைவை குறிப்பிட கண்டிராச்சியம் கரையோர பகுதி ஒன்றில் இழந்தது. கண்டிராச்சிய மரபு ரீதியான வர்த்தகம் பாதிக்கப்பட்டது. இலங்கையில் ஒல்லாந்தரின் கீழிருந்த பகுதிகளில் உரிமை உடன்படிக்கை மூலம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கீர்த்திஸ்ரீ ராஜசிங்கனின் கண்டிராட்சி உரிமையை பெற்றவரை குறிப்பிடுக. ராஜாதி ராஜசிங்கன். ஒல்லாந்தர் நாட்டை விட்டு எத்தனையாம் ஆண்டு வெளியேற்றப்பட்டனர்? 1796. இலங்கையில் ஒல்லாந்தர் ஆட்சியிலிருந்து கொமாண்டரிகள் 3ஐயும் குறிப்பிடுக. கொழும்பு கொமாண்டரி, காலி கொமாண்டரி, யாழ்ப்பாண கொமாண்டரி. கொழும்பு கொமாண்டரி ஓகே ரைனா போதும். அபினா எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் கேட்கலாமா? சொல்லுங்க. சார் சிஎம் நிக்காய் அதை பத்தி கொஞ்சம் சொல்லணுமா? ரைட். சிஎம் நிக்காய். அபினா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சிஎம் நிக்காய்ன்னு சொல்றது கீர்த்திஸ்ரீ ராஜசிங்க மன்னன் தன்னுடைய ஆட்சி காலத்துல உப்பாலி தேரரோட தலைமையில சிஎம்னு சொல்றது தாய்லாந்து நாட்டுல இருந்து பிக்குமாரை அழைத்து வந்து உபசம்பத்தா செய்வித்தார். அப்ப அந்த நாட்டுல இருந்து வந்து பிக்குமாரால் உபசம்பத்தா செய்யப்பட்டனால அந்த நாட்டுல இருந்த வழிபாட்டு முறை, அதாவது சிஎம் நிக்காய் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள மத அந்த முறை இலங்கையில தாவிக்கப்பட்டது. சிஎம் நிக்காயன்னு சொல்றது. இப்ப இந்த அஸ்கிரிய பீடம், மல்வத்து பீடம் இருக்கு. அந்த மாதிரி சிஎம் நாடு தாய்லாந்தினுடைய பௌத்த சமயம் தான் தாய்லாந்துல பயன்படுத்துறாங்க. அந்த பெயர் சிஎம் நாட்டினுடைய வழிபாட்டு முறைகள் வித்தியாசங்கள் இருக்கும் தானே சிறிது. அதான் சொல்றது சிஎம் நிக்காயன்னு சொல்றது. அது அந்த நேரம் கீர்த்திஸ்ரீ ராஜசிங்க மன்னனுக்கு உதவி செய்தவர் தான் இலங்கையில இருந்த கண்டிராஸ்தானில இருந்த வெளிவிட்ட சரணங்கர தேரர். அவரோட ஆலோசனையில தான் சிஎம் தாய்லாந்துல இருந்து உப்பாலி தேரரை கூட்டிட்டு வந்து ஒல்லாந்தோட கப்பல்களை பெற்று போய் கூட்டிட்டு வந்து அவர் இங்க உபசம்பத்தா, அதாவது விழாவை செஞ்சு வச்சிருந்தார். அதுக்கு பிறகு அவருடைய பெயர்ல அந்த சிஎம் நாட்டினுடைய பெயர்ல நிக்காய் அப்படின்னு சொல்ற ஒரு மத பிரிவு தோற்றம் பெற்றது. பௌத்த சமயம் தான் அந்த பிரிவு. சரியா ஃபர்கா? அபினா ஓகே சார். ஓம் சார். சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? கேள்வி விட சார். சொல்லுங்க. முதலாம் விமலதர்ம சூரிய மன்னனின் பரம்பரையின் இறுதி மன்னர் யார்? ஸ்ரீ வீரபராக்கிரம நரேந்திர சிங்கன். கண்டிராட்சியத்தை ஆட்சி செய்த நாயக்க வம்ச மன்னர்களை முறையே தருக. ஸ்ரீ விஜயராயசிங்கன், கீர்த்திஸ்ரீ ராயசிங்கன், ராயாதி ராயசிங்கன், ஸ்ரீ விக்ரம ராயசிங்கன். இலங்கையில் சிஎம் நிக்காய் பிரிவு எப்போது, எந்த மன்னன் காலத்தில், யாருடைய தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது? 1753 ஆண்டு கீர்த்திஸ்ரீ ராயசிங்கன் காலத்தில் உபாலி தேரர் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது. கீர்த்திஸ்ரீ ராயசிங்க மன்ன ஆட்சி காலத்தில் அவனால் மேற்கொள்ளப்பட்ட பௌத்த சமய அபிவிருத்தி நடவடிக்கைகள் அவை. வெளிவிட்ட சரணங்க தேரருக்கு தமது ஒத்துழைப்பை வழங்கி வீழ்ச்சியுற்ற பௌத்த சமயத்தை வளர்ச்சியுற செய்தமை. மன்னன் ஒல்லாந்தரிடமிருந்து கப்பல்களை செய்து உபசம்பதா பிக்குகளை வரவழைத்து சிஎம் தேசத்திற்கு தூதுக்குழு ஒன்றை அனுப்பியமை. உபாலி தேரர் தலைமையில் சிஎம் நிக்காய பிரிவை ஆரம்பித்து வைத்தமை. இலங்கைக்கு வந்த முதலாவது ஆங்கிலேய தூதுவர் யார்? ஜோன் பைபர்ஸ். ஜோன் பைபர்ஸ் எத்தனையாம் ஆண்டு இலங்கைக்கு வருகை தந்தார்? 1762 ஆண்டு. ஒல்லாந்தர் எத்தனையாம்
ஆண்டு எந்த மன்னன் காலத்தில் கண்டி நகரனுள் நுழைந்தார்? 1765 பிப்ரவரி மாதம் கீர்த்திஸ்ரீ ராயசிங்க மன்னன் காலத்தில். 1765 ஆண்டு ஒல்லாந்தர் கண்டி ராசதானியை கைப்பற்றிய போது கண்டிய மன்னன் பாதுகாப்பிற்காக தப்பி செய்த இடம் எது? கங்கும் குரன்கெத்த. 1766 ஆண்டு உடன்படிக்கை எந்த மன்னனுக்கும் ஒல்லாந்த ஆளுநருக்கும் இடையே இடம்பெற்றது? கீர்த்திஸ்ரீ ராயசிங்கனுக்கும் விலம் பெல்க் அவருக்கும். ஆங்கிலேயர்கள் இலங்கைக்கு வருகை தந்த போது கண்டிராட்சியை ஆட்சி செய்த மன்னன் யார்? ராயாதி ராயசிங்கன். ஒல்லாந்தர் ஆட்சி காலத்தில் இலங்கையின் கரையோர பிரதேசங்கள் எத்தனை கொமாண்டரிகளாக பிரிக்கப்பட்டிருந்தன? அவை 3. கொழும்பு கொமாண்டரி, காலி கொமாண்டரி, யாழ்ப்பாண கொமாண்டரி. ஒல்லாந்த ஆட்சி காலத்தில் கொமாண்டரிகளின் கீழ் காணப்பட்ட நிர்வாகம் எத்தனை பிரிவுகளாக காணப்பட்டது? சிவில் நிர்வாகம், இராணுவ நிர்வாகம், வர்த்தக பிரிவு. ஒல்லாந்த ஆட்சி காலத்தில் சிவில் நிர்வாகத்தை இலகுவாக்கும் பொருட்டு எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தது? திசாவை, கோரளை, பற்று. ஒல்லாந்த ஆட்சி காலத்தில் வர்த்தக பிரிவானது யாரின் தலைமையின் கீழ் செயற்பட்டது? ஒபர்ட் ஜீப்ட் ஏர்மன். ஒல்லாந்தரால் இலங்கைக்கு அறிமுகம் செய்த நீதிமன்றங்கள் எவை? ராத்வான் ஜஸ்டின் மேல் நீதிமன்றம், சிவில்ராத் சிவில் நீதிமன்றம், வான்ராத் காணி நீதிமன்றம், டிஸ்கஸ் நீதிமன்றம், திசாவை நீதிமன்றம், கிராம நீதிமன்றம். ஒல்லாந்தரால் இலங்கைக்கு அறிமுகம் செய்யப்பட்ட சட்ட தொகுப்பு யாது? ரோமன் டச்சு சட்டம். ஒல்லாந்தரால் இலங்கைக்கு அறிமுகம் செய்யப்பட்ட சமயம் யாது? புரட்டஸ்தாந்து. சுதேச மக்களுக்கு எளிமையாகவும் செலவு குறைந்ததாகவும் காணப்பட்ட நீதிமன்றம் எது? காணி நீதிமன்றம். காணி நீதிமன்றம் அமைக்கப்பட்ட பிரதேசங்கள் எவை? கொழும்பு, காலி, யாழ்ப்பாணம், திருகோணமலை, மட்டக்களப்பு, மாத்தறை. காணி நீதிமன்றத்தின் தலைவர் யார்? திசாவை. ஒல்லாந்த நீதிமன்ற தொகுதியில் கீழ்நிலையில் நீதிமன்றமாகவும் யாழ்ப்பாண பிரதேசங்களிடம் காணப்பட்ட மரபுவழி சட்டங்களின் சட்டமாக தயாரிக்கப்பட்ட நீதிமன்றம் எது? திசாவை நீதிமன்றம். ஓகே சார். ஓகே ஹபின்னா நிறைய கேள்விகள் சொல்லியிருக்கிறீங்க. அதே மாதிரி ஐனா முதல்ல சொன்னாக்கள் எல்லாமே சரி, நல்ல வினாக்கள் சொல்லியிருக்கிறீங்க. இந்த வினாக்கள் எல்லாமே ஞாபகத்தில் இருந்தா ஓகே. ஓ இதே கேள்வி என்னோட அனுப்புவீங்களா? நான் வரல ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓ நான் அனுப்பி விடுறேன். ஆ குரூப் போட்டு நான் போட சொல்றேன். சரி, இது அந்த ஒல்லாந்தர் பிறகு இங்க ஒரு பீரங்கி பிரித்தானிய காலத்துல பொருத்தப்பட்டிருந்த ஒரு பீரங்கியினுடைய காட்சி. இது யுத்தத்துக்காக பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பீரங்கியினுடைய தோற்றம் தான் இது. இந்த திருகோணமலை துறைமுகத்தின் முக்கிய இரண்டாவது காரணம், பிரித்தானியர் இலங்கை மீது கவனம் செலுத்திய இரண்டாவது காரணம் தான் திருகோணமலை துறைமுகத்தின் முக்கியத்துவம். ஆங்கிலேயருக்கு திருகோணமலை துறைமுகம் முக்கியமாவதற்கு கீழ்வரும் காரணங்கள் செல்வாக்கு செலுத்தி இருக்கலாம்னு சொல்றாங்க. ஏன் அவங்க இலங்கையின் மீது கவனம் செலுத்தினாங்க? என்னத்துக்கு அவங்க இலங்கை இருக்கணும்? இலங்கையில திருகோணமலை துறைமுகத்தின் மீது கவனம் செலுத்தினதுக்கு என்ன காரணம் ஸ்பெஷலா? அவங்க கேட்கல திருகோணமலை துறைமுகத்தின் முக்கியத்துவத்தை கேட்கல. திருகோணமலைக்கு முக்கியத்துவம் நிறைய இருக்குது. அந்த திருகோணமலைக்கு எதற்காக பிரித்தானியர் முக்கியத்துவம் கொடுத்தாங்க? பிரித்தானியருக்கு என்ன தேவை இருந்தது திருகோணமலை அப்படின்னு தான் பார்க்கணும். சரி, பாத்தீங்கன்னா இந்த திருகோணமலை வங்காள விரிகுடாவையும் தென்கிழக்கு ஆசியாவை நோக்கி அமைந்திருந்த இயற்கை துறைமுகமாக அது இருந்தது. அமைந்த ஒரு இயற்கை துறைமுகம். தென்கிழக்கு ஆசியாவையும் வங்காள விரிகுடாவையும் நோக்கி அமைந்த ஒரு இயற்கை துறைமுகம். ஒரு காரணம், அப்படி இயற்கை துறைமுகமாக இருந்தால் இவங்க இந்த வங்காள விரிகுடா இந்த பிரதேசத்துல இருந்து உட்பகுதியில இருந்து இங்கிருந்து இதை பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லித்தான் இப்படி இந்த பிரதேசங்கள் தான் இருக்குது. இந்த பிரதேசத்துல இருந்து சரி இங்க பாருங்க, இதுதான் திருகோணமலை துறைமுகம் தான். இப்படியே திருகோணமலை துறைமுகம். சரி, இப்ப இந்த திருகோணமலை துறைமுகத்துல இப்படி இருந்து இது இருக்குதானே, இந்த துறைமுகத்துக்குள்ள இருந்து இவங்க என்ன செய்யலாம்னா இங்கிட்டு போற கப்பல்களை பழுது பார்க்கக்கூடியதாக இருந்தது. இங்கிட்டு இந்தியா பக்கம் வருகின்ற கப்பல்கள். சரி சார், இயற்கை துறைமுகமான திருகோணமலை துறைமுகத்துல வந்து சிறப்பம்சம் என்ன சார்? நான் அதான் சொல்ல போறேன். சொல்றேன். இப்ப
ஓ சார் கேளுங்கம்மா. சார் அந்த நீங்க இப்ப கேளுங்க. டாக் பண்ணி காட்டினானே ஓ சார், ஆனா அந்த கருப்பு கலர்ல இருக்கிறது என்ன? இந்த கருப்பு கலர்ல டார்க் இருக்கிறது என்ன? இத சொல்றீங்களா? கொஞ்சம் இருங்க. இத சொல்றீங்களா? ஓம் சார், அந்த பாக்ஸுக்கு மேல டார்க்கா இருக்கு. இது இது வந்து டார்க்கா இருக்கிறது தண்ணியினுடைய அமைப்பு தான் அப்படி இருக்குது. நீர் தான் அப்படி விளங்குது. அது அது சரி. ஆழமான பிரதேசத்தையா சார் குறிக்குது? ஆமா, இது ஆழமா இருக்கிறனால அது மேல இருந்து எடுக்கிற படத்துல டார்க்கா தெரியுது, கருப்பா தெரியுது. மத்தபடி அது இல்ல, தண்ணி தான். சரி சஹாரிஸ், ஓகே. நீங்க அங்க சார், இது எழுதக்கூடாது. உண்மையா எடுத்த உண்மையா எடுத்த படம் தான் அது. இது உண்மையாக எடுத்த ஒரு படம். ஓகே. மேல இருந்து எடுத்திருக்காங்க, விமானத்துல இருந்து எடுக்கப்பட்ட, ஹெலிகாப்டர்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் அது. இலங்கையினுடைய தோற்றம் அப்படி இருக்குது. இது பிற்பட்ட காலத்துல எடுக்கப்பட்ட ஒரு படம். அப்ப இந்த இலங்கை இப்படி இருக்கிற இலங்கை இப்படி பாருங்க, இப்படி பார்த்தா இப்படி இருக்குதானே இலங்கை. இப்படி இருக்கிற அந்த இலங்கையில இந்த திருகோணமலை துறைமுகம் வந்து வங்காள விரிகுடா நோக்கி அமைஞ்சிருக்குமாக இருந்தால் அவங்களுக்கு என்ன செய்ய முடியுது? இந்த திருகோணமலை துறைமுகத்துக்குள்ள இருந்து இந்தியாவுக்கு வருகின்ற, கிழக்கு பகுதியில வருகின்ற எதிரி நாட்டு கப்பல்களை இவங்களுக்கு பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனாலதான் வங்காள விரிகுடாவையும் தென்கிழக்கு ஆசியை நோக்கி அமைந்திருந்த இயற்கை துறைமுகமாக இருந்தமை. அப்படி அமைந்திருந்த இயற்கை துறைமுகத்தை தான் பிரித்தானியர் விரும்புறாங்க. வெறுமனே அது ஒரு இயற்கை துறைமுகமாக மட்டும் இருந்திருந்தால் அவங்க விரும்பி இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு ஏன் அது தேவை? இந்த திருகோணமலை துறைமுகத்தின் உட்பகுதியில இருந்து இவங்க என்ன செய்யணும்? இந்தியாவுக்கு வருகின்ற, கிழக்கு பக்கம் வருகின்ற கப்பல்களை பழுது பார்க்கணும். அதுக்கு பொருத்தமான இடமாக திருகோணமலை துறைமுகம் என்ன செய்யுது? காணப்படுது. அங்க வருகின்ற கப்பல்களை தாக்கலாம். சரி, பாதுகாப்பாக இருப்பாங்க. அதுக்கு தான் ஏற்பட்டது. அடுத்து சொல்லுவாங்க, நாட்டின் உட்பகுதியை நோக்கி நீண்டு அமைந்துள்ள இயற்கை துறைமுகமானபடியால் ஆபத்தான சூறாவளிகளிலிருந்து கப்பல்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாய் இருந்தமை. கப்பல்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய இடமாக அது என்ன செய்யுது? சரி, அது ஒரு முக்கியமான காரணம். இப்ப அதுக்கு நீங்க எப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அதையும் காட்டுறேன். சரி, இந்த இடம் துறைமுகம் தானே, உட்பகுதி. இப்போ இது வந்து கடல், இப்படி கடல், இது ஃபுல்லா கடல். இதுவும் கடல் நீர் தான், உள்ளுக்கு இருக்கிறதும் கடல் நீர் தான், ஒவ்வொரு நீர் தான். ஆனா காத்து வீசுற நேரம் இந்த காத்து என்ன செய்யணும்? இப்படி வந்து உள்ளுக்கு வந்து தாக்கிட்டு இப்படி போகாது. அப்படி போகாது தானே. வீசுகின்ற கரையோரத்துல வீசுகின்ற காற்று இப்படியே என்ன செய்யும்? இப்படியே போயிரும். இப்படி இந்த காத்து போயிருமாக இருந்தால் இந்த காத்து என்ன செய்யாது? உள்ளுக்கு பெரிய ஒரு பாதிப்பை உண்டு பண்ணாது. இப்படி போற இந்த காற்றினுடைய தாக்கம் வேணா கொஞ்சம் இப்படி இருக்கலாம். இப்படி போற நேரம் ஒரு சில தாக்கம் இப்படி இருக்கலாம். இந்த தாக்கத்தினால பெரிய ஒரு பாதிப்பும் என்ன செய்யறது இல்ல, துறைமுகத்துக்கு ஏற்படுறது இல்ல. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, இந்த சூறாவளி பருவக்காற்று வருகின்ற அந்த காலகட்டங்கள்ல கப்பல்களை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்திடுவாங்க. இந்த பகுதியில கப்பல்கள் நிறுத்திடுவாங்க. இதெல்லாம் கப்பல்கள் நிறுத்திருப்பாங்க. பெரிய ஒரு இடம் தானே, பரந்த பிரதேசம், இயற்கை துறைமுகம். வர்ற காற்று இப்படியே போயிரும். அப்ப இங்க என்ன செய்யாது? இந்த உள்ளுக்கு இருக்கிற கப்பல்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. அதனால பிரித்தானிய திருகோணமலை துறைமுகத்தை தங்களுடைய மத்திய நிலையமாக என்ன செஞ்சாங்க? எடுத்துக்கொண்டாங்க. சரி, முக்கியமான ஒரு இடம். அதனூடாக அவங்க என்ன செய்றாங்க? இந்தியாவை பாதுகாத்துக் கொள்றதுக்கு இலகுவாக இருந்தது. மூணாவது, ஆங்கிலேயர் இந்து சமுத்திரத்தில் பிரான்சியருடன் மேற்கொண்ட கடல் சண்டைகளின் போது திருகோணமலை துறைமுகம் போர் நடவடிக்கைகளில் முக்கியமா இருந்தவை. பிரான்சியர் வந்தால் பிரான்சியர்கள் என்ன செய்யறாங்க? சண்டை பிடிக்கிறாங்க, யுத்தம் செய்யறாங்க பிரித்தானியர். அந்த நேரம் இந்த பகுதி அவங்களுக்கு தங்குமிடமாக இருந்தது. இந்த பகுதியில பிரித்தானியருடைய பழுதடைகின்ற கப்பல்களை கொண்டு வந்து பழுது பார்க்கக்கூடிய இடமாகவும் இருந்தது. உள்ளுக்கு வந்து பழுது பார்க்கக்கூடிய இடமாகவும் அது இருந்தனால பிரித்தானியர் திருகோணமலை துறைமுகத்தின் மீது கவனம் செலுத்தினாங்க. சரி, 3 காரணத்தை பார்த்துக்கொள்ளுங்க. அதுல எதுவும் விலங்குகள் கேளுங்க. கேளுங்களேன், யாரு விளங்காம இருக்கா? வாசி பார்த்துக்கொள்ளுங்க. விடயங்களை வாசி பாருங்க. பார்த்துட்டு ஏதாவது விலங்கலைன்னா கேளுங்க.
எதுவும் விளங்காம இருக்கா? நோ சரி, சார். மூன்றாவது காரணம் வர்த்தக நடவடிக்கைகளில் இலங்கையின் முக்கியத்துவம். 3 காரணம் தானே பார்த்திருந்தோம். வர்த்தகத்தில் இலங்கையினுடைய முக்கியத்துவம். ஆங்கிலேயர் ஆசியாவில் மேற்கொண்டிருந்த வர்த்தக நடவடிக்கைகளுக்கு இலங்கை முக்கியத்துவமாயிருந்தது. இதற்கான காரணிகள் வரும். ஏன் இலங்கை முக்கியத்துவமாயிருந்தது அப்படின்னா, மிகவும் உயர்தரமான கருவாவையும் ஏனைய வாசனை திரவியங்களையும் இந்நாட்டிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. மிகவும் உயர்தரமான கருவாவையும் ஏனைய வாசனை திரவியங்களையும் இந்நாட்டிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தமை. மிளகு, கராம்பு, ஏலம், சாதிக்காய் போன்ற முக்கியமான வாசனை திரவியங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. வாசனை திரவியங்களை தவிர யானைகள், முத்து, மாணிக்கம் போன்ற வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த பல பொருட்களும் இந்நாட்டில் காணப்பட்டன. வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த பல பொருட்கள் இங்கே காண வாசனை திரவியங்களையும், வாசனை திரவியம் சொல்றது என்ன, கருவா, மிளகு, ஏலம், சாதிக்காய் போன்ற பொருட்கள், அவை இந்த வாசனை பொருட்களையும், பெருமதி வாய்ந்த முத்து, ரத்தினம், மாணிக்கம் போன்ற வர்த்தக பொருட்களையும் பெற்றுக்கொள்வதற்கான இடமாக இந்த நாடு காணப்பட்டது, முக்கியமான இடமாக காணப்பட்டது. பிரித்தானியரின் உற்பத்தி பொருள்களுக்கான சந்தை ஒன்றை இந்நாட்டில் உருவாக்கி கொள்ள முடியக்கூடியதாக இருந்ததுன்னா, பிரித்தானியர் உற்பத்தி செய்யற பொருட்களை சந்தைப்படுத்தணும். அந்த சந்தைப்படுத்துறதுக்கான இடமாக அவங்க என்ன செய்யறாங்க, இலங்கையை பாக்குறாங்க. அப்ப எவ்வளவு பொருள் இருந்தாலும் இலங்கை என்ன செய்யலாம், சந்தைப்படுத்தலாம். அப்ப ஆசியாவில் பிரித்தானிய நாடுகளை கைப்பற்றியதுக்கு காரணம், தங்களோட நாட்டுல உற்பத்தி செய்யற பொருளை தான் என்ன செய்யணும், தாங்கள் கைப்பற்றிய நாடுகளை விற்கணும். எத்தனை கட்டுப்பாடு, அவங்களோட அதிகாரமே தானே. அப்ப இந்த செயற்பாடுகளுக்காகத்தான் பிரித்தானியர் இலங்கை மீது கவனம் செலுத்தினாங்க. 3 காரணம். 1, வர்த்தக நடவடிக்கை இலங்கை பெற்றது முக்கியத்துவம், திருகோணமலை துறைமுகத்தின் முக்கியத்துவம், இலங்கையின் அமைவிடம். சரி, 3 காரணம். படித்த காரணத்துக்கான எப்படி அழைக்கப்படுது? இன்னும் சொல்லுங்க. பிரித்தானியா இப்ப 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 அந்த நாடு எந்த பேரால் அழைக்கப்படுது? இப்பயும் பிரித்தானியா தான். பிரித்தானியர் ஐக்கிய ராஜ்யம்னு சொல்றாங்க, பிரித்தானியான்னு சொல்றாங்க, இங்கிலாந்துன்னு சொல்றோம். இங்கிலாந்து எல்லாம் ஒண்ணுதான். சரி, ரைட். காப்பி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே சார். ஓகே. சார் போமா, இதான் போடுறேன். இல்ல, இது வேணாம், போன வேற கிளாஸ்ல பிடிஎஃப் இருக்கு. ஆன்சர் டிஸ்கஸ் பண்ண மாட்டீங்க. பண்ணுவோம். அது பாடத்தை முடிக்கிறதா நாங்க இல்லையா. சரி, பரவாயில்ல. அது நான் இன்னைக்கு எழுதிட்டு நெக்ஸ்ட் வீக் பண்ணுவோம். அந்த பிடிஎஃப் தான் நீங்க போன முறை அனுப்பின பிடிஎஃப் தானே. சார் அதுல பகுதி 2 நிகழ் பகுதி 2 செஞ்சிட்டீங்களா? அதுல நீங்க அனுப்பினீங்களா சார்? சார் 14வது கேள்வி மட்டும். பிடிஎஃப் நான் குரூப்ல போட்டேன் தானே, போடலையா? சரி, அப்ப இன்னைக்கு நான் போடுறேன். கிரேட் 10க்கு நேற்று போட்டேன், 10, 11 அப்படின்னு போட்டு விட்டேன். உங்களையும் போட்டிருப்பேன். இந்த பிடிஎஃப் இருக்கும், கொஞ்சம் நான் போடுறேன். இப்ப அது எழுதி கொள்வோம். போட்டுடுங்க சார்.
குரூப்ல போடுறேன். அப்ப அது எல்லாத்துக்கும் வந்து சேரும். சார் சரி, வெயிட் பண்ணுங்க. ஓ எழுகூட விளையாட்டி பீரியட் கொடுப்பா விலங்குல எழுகூட பீரியட் கொடுப்பா இல்ல இதுல குரூப் ஒன்று இருக்கும். இதுல சக்சஸ்னு குரூப் ஒன்று இருக்கும். இது நீங்க ஜாயிண்ட் ஆகிறவங்க லிங்க் போடுறாங்க, அந்த குரூப்ல உங்களுக்கு போடுவாங்க. சரி, சரி. சரி, இது எழுதிக்கிறோமா? கேள்வியும் விடை. கேள்வி விடை எழுதிக்கொள்ளும். லேசா இருக்கும் உங்களுக்கு ஓகே பாடமாய் கொள்றதுக்கு. இந்த PDF குரூப்ல போட்டு இதை எழுதுங்க. இது முழுமையாக இருக்கும். இதை நீங்க ஓகே. போட்டாத எடுத்துக்கிற கஷ்டம் இருக்கு. இதை நாங்கள் அன்றைக்கு படிக்கிற விடயங்களை செஞ்சு கொள்வோம். அதுக்கு பிறகு அந்த மற்ற பிடிஎஃப் இருக்கு, வினாக்கள் உள்ள பிடிஎஃப் இருக்கு, அதை செய்வோம். இந்த பாடம் முடிய அந்த பிடிஎஃப் போடுறேன். சரி, ஏற்கனவே சென்ற கேள்விகள் வந்து விளங்கப்படுத்த மாட்டேன். விளங்கப்படுத்துறேன். நாங்கள் முதல்ல ஆரம்பத்தோட பார்த்துருக்கலாம். அந்த முதல்ல உள்ள கேள்விகள் முதலாம் பாடத்தில் உள்ளதை நெக்ஸ்ட் வீக் முதல்ல அந்த கேள்வியை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் படிப்போம். எல்லாரும் எழுதிட்டு வாங்க. ஆரம்பத்திலே பார்த்துருக்கலாம். இந்த PDF குரூப்ல போடுவீங்க? இது இல்ல, ஏற்கனவே உள்ள கேள்வி இருக்குது, கேள்வி கொஞ்சம் இருக்குது, அதை போடுறேன். ஓகே சார். சார் இது எழுதணுமா? கேள்வியும் எல்லா விடையும் எழுத தேவையில்லை, முழு விடையும் தேவையில்லை. அதுல கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க. உங்களுக்கு சுருக்கமா எழுதக்கூடிய மாதிரி சுருக்கமா எழுதி கொள்ளுங்க. உதாரணத்துக்கு பிரித்தானிய இலங்கை மீது கவனம் செலுத்த காரணம், இலங்கை நாம முக்கியத்துவம், அதுல ஒரு 2 பாயிண்ட்ஸ், 2 தான் இருக்குது. ஏதாவது 1 2 இலகுவா சுருக்கமா எழுதி கொள்ளுங்க. அடுத்து திருகோணமலை துறைமுகத்தின் முக்கியத்துவம் கட்டாயம் 3 எழுதணும். ஏன்னா அந்த கேள்வி பெரிய கேள்வியா வரும். திருகோணமலை துறைமுகத்தின் மீது பிரித்தானிய கவனம் செலுத்த காரணம் என்ன அப்படிங்கிறத 3 பெரிய வினா, 6 புள்ளிக்கு கூட வரலாம் லெவல்ல. அதனால அந்த முழுசா எழுதுங்க. சரி, இந்த ஒரு பகுதியை மட்டும் தான் எழுதலாம், மற்ற நாங்க படிச்சுட்டு தான் எழுதணும். ஓகே. பாடவிடை 2ம் எழுதி கொள்ளலாம், பரவாயில்ல. அதை மட்டும் எழுதுங்க, டைம் சரியா இருக்கும். சார் நீங்க பேசின இது எழுதுங்க. முதலாவது பகுதி எழுதுங்க, முதல் கேள்வி எழுதுங்க, 2வது கேள்வியும் எழுதுங்க. புரியுதா? அம்மானி, என்னம்மா நீ? சரியா எழுதிட்டீங்களா? நோ சார். ஓகே எழுதுங்க. எழுதுற மாதிரி இல்ல?
பாடமாக்கணும். ஓகே சார். எழுதிட்டீங்களா? நோ இல்ல சார். நோ சார், இன்னும் ம். இருக்கு. ஓகே ஓகே எழுதிக்கலாம். குரூப்ல போடக்குள்ள அது எழுதப்படாதுங்களே. நீங்க அதை பிரிண்ட் எடுக்கிறதும் இல்லை. எல்லாருக்கும் ஒரு சிலர் எழுதுவீங்க, எல்லாருக்கும் மிச்சாக்கள் அதை பார்க்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. இப்போ எழுதிட்டோம்னா நமக்கு டைம் இருக்குது, போதும். சிலபஸை முடிச்சிடலாம் இல்லைன்னா. சரியா புரிஞ்சுதா? சார், அந்த திருகோணமலை முக்கியத்துவத்தின கடைசி பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓகே ஓபினா.
சார் மிளகுக்கு மல்லிகூன்னு இருக்கு சார். ஓ, ஒரு எழுத்து பிழை ஒன்று இருக்கும், அதை திருத்திக் கொள்ளுங்க. மிளகுன்னு போட்டுக்கொள்ளுங்க. ஓகே சார், எழுதியாச்சு சார். ஓகே பிள்ளைகள், எழுதினாக்கள் லெஃப்ட் ஆகுங்க. எழுதினாக்கள் இருக்கு சார் நிறைய. இருக்கு, எழுத வேண்டியாக்கள் எழுதுங்க. தேங்க்யூ சார், பாய் சார், குட் நைட் சார். எழுத லேட் ஆகும்னு சொல்றாக்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்க, பிளேஸ் உங்களுக்கு எழுதி கொள்ளலாம். தேங்க்யூ சார், பாய் சார், குட் நைட் சார். Thank you, sir. Bye, sir. விளங்கிட்ட வர்த்தக பிள்ளைகள் இன்னைக்கு புதிதா ஆட்சி எழுதுறோம் சார். 1 minute. ஓகே புதிதா வந்த பிள்ளைகள் விளங்கி இருக்காண்டைக்கு பேசின விஷயங்கள் விளங்கப்படுத்தினது. Hope, sir. ஓ சார் விளங்குச்சு. ஓகே, எழுதி கொள்ளுங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த கிளாஸ்கள்ல தொடர்ந்து வாங்க. மிச்சாக்கள் எழுதுங்க, எழுத வேண்டியாக்கள் எழுதுங்க. எழுதுனவங்க மட்டும் லெஃப்ட் ஆகும். Thank you sir. Bye. Thank ஓகே, sir. Thank you sir. ஓகே. Sir, thank you sir. ஓகேம்மா, குட் நைட். Good night. குட் நைட். Sir, எழுதிட்டேன் சார். தேங்க்யூ சார், குட் நைட். குட் நைட்.
குட் நைட் சார். தேங்க்யூ சார். குட் நைட். ஓகே பிள்ளைகள், குட் நைட். முடிப்போமா? Okay, sir. Good night. குட் நைட். தேங்க்யூ சார். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? Oh, ஓகே, குட் நைட். good night.